So hi all, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கேக் டெக்கரேஷன் vlog. So ஸ்பைடர்மேன் கேக் வந்து எப்படி பண்ணலாம், அந்த வெப் இருக்கிற மாதிரியான ஸ்பைடர்மேன் கேக் எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி நான் கேக் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கேக்ஸோ இல்லை அதர் பேக் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா இந்த ஃப்ளாஷ் ஆகிற நம்பரை கால் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாரில் எல்லா லிங்க்ஸும் கொடுக்குறேன், போய் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஃப்ராஸ்டிங் வந்து நான் ஆல்ரெடி பண்ணிவிட்டேன், அதை நான் தனியாக எடுத்த ரொம்ப பெரிய வீடியோவாக போகும். ஸோ க்ரம் கோட்டிங் மட்டும் பண்ணி முடிச்சு வச்சுருக்கேன். ஸோ பேக்கிங் பண்ணுறவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட் கோட்டிங் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ அது வந்து கொஞ்சம் டால் கேக்குங்கிறதுனால சரியாமல் இருக்கிறதுக்காக, ஸ்லிப் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக உள்ள ஸ்ட்ராஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். டோவல்ஸும்பாங்க, நம்ம இந்த ஸ்ட்ராஸும் யூஸ் பண்ணலாம். அண்ட் இஃப் இட்ஸ் ஸோ டால் கேக்ஸ்னால் நம்ம டவல்ஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி பேப்பர் ஸ்ட்ராஸ் கூட போதுமானது. ஸோ இது ஜஸ்ட் ஒரு 1.5 kgs கேக், 1.5 to 2 kgsன்னு நினைக்கிறேன், ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எனக்கு 1.5 to 2 kgsக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அந்த கேக்குக்கு நான் டவல்ஸ் இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே க்ரீம் ஃபைனல் கோட்டிங் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து ரெட் கலர் வந்து நான் கொடுத்துருக்கேன். இது ஸ்பைடர்மேனுங்கிறதுனால மோஸ்ட்லி ரெட், பிளாக் அண்ட் ப்ளூ தான் இருக்கும். அண்ட் ரெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து மைல்டாக தான் வரும். ஸோ அது வந்து நேச்சுரலாகவே முன்னாடி இருந்தே வந்து எனக்கு கொடுத்தவங்க கூட சொல்லியிருக்காங்க. ஸோ ரெட் வந்து எப்போவுமே பிரைட் ரெட் வராது. ஸோ ஃபஸ்ட்டு டாப் மேலே மட்டும் ரெட் கலர் கோட்டிங் நான் கொடுத்துக்க போகிறேன். மேலே ஒரு டெக்கரேஷன் நான் பண்ண போகிறேன், நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அண்ட் இப்போ மீன்வைல் சைடுக்கு வந்து ப்ளூ கலர் வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ என்னென்னா லைட் கலர் நான் கொடுத்துக்கிறேன், லைட்டாக வயலட்டிஷ் ப்ளூ தான் இது. நான் ஒரு ட்ராப் 2 ட்ராப் தான் போடுறேன். ஏன்னா ரொம்ப நம்ம வந்து வைப்ரண்ட்டான கலர்ஸ் வந்து நம்ம கொடுக்கும்போது இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் ஆல்சோ. சம்டைம்ஸ் சில கலர்ஸ் வந்து நமக்கு ஒரு விதமான கசப்பு கூட டேஸ்ட் கூட கொடுக்கும். ஸோ எப்போவுமே மைல்டாக போய்க்கிறது தான் எனிவே பெஸ்ட். ஸோ இப்போ நான் வந்து சைட்ஸில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுறேன். ஏன்னா இந்தளவுக்கு ஸ்லோவாக நான் பண்ண மாட்டேன். பட் என்னென்னா மேலே ஆல்ரெடி வந்து ரெட் கலர் இருக்கிறதுனால அது வந்து ஃபுல்லாக ஸ்மட்ஜ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து நான் அந்த ஃபஸ்ட் ஃப்ராஸ்டிங் வேலையை வந்து நான் வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ அதை பற்றி நான் தனியாக டீட்டெயிலில் இன்னொரு வீடியோ போடுறேன், எப்படி நம்ம ஃப்ராஸ்ட் பண்ணுறதுன்னு. ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டெக்கரேஷன் மட்டும் நான் வந்து காட்டலான்ட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல் சைட்ஸ் ஃபுல்லுமே வந்து நம்ம ஃப்ராஸ்டிங் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், இல்லை ஸ்மட்ஜ் ஆகிடும். அப்படியுமே வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்மட்ஜ் ஆக தான் செஞ்சுது. ஸோ இது ஃபுல் முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து நல்லா பேலன்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு சின்ன சின்ன கேப்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது ரொம்ப க்ளீனாக இருக்கணும்ட்டு இல்லை, நம்ம மேலே க்ரம்ஸும் வரப்போகுது. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஃபுல்லாக ஓரளவுக்கு பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப க்ரீம் போட்டாலும் ஒரு மாதிரி ரொம்ப க்ரீமியாக தான் இருக்கும், உள்ள ஸ்பாஞ்ச் இருக்காது, வெறும் க்ரீம் மட்டும்தான் இருக்கும். ஸோ நான் வந்து அதை அவ்வளோவா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸ்பாஞ்ச் இந்த எப்போவுமே வந்து அதிகமாக இருக்கும். ஸோ யூ கெட் டு ஈட் சம்திங் அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து நான் லைட்டாக ஒரு டிசைன் கொடுக்குற மாதிரி இந்த கோம் வச்சு நான் லைஸாக ஒரு சும்மா மைல்டாக டிசைன் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அது வந்து ஆப்ஷனல், நம்ம டேரெக்டாக அப்படியே கூட வச்சுக்கலாம், நல்லதாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ராஸ்ட் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி. ஸோ இது வந்து என்ன பண்ணுறேன்னா இதில் இருக்கிற ட்ரம் போர்டில் இருக்கிற எக்ஸஸான க்ரீம்ஸ் எல்லாம் பட்டிருக்கோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து ஃப்ராஸ்ட் பண்ணணும். இல்லைன்னா நல்லா ஒட்டிடுச்சுன்னா அப்புறம் அதை எடுக்கிறது வந்து அவ்வளோவா நீட்டாக இருக்காது, க்ளீனாகவும் நம்மளால் எடுக்க முடியாது. அதனால் நான் ஃபஸ்ட்டு அதை வச்சு எடுத்துட்டேன். இப்போது ஜஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து நான் வந்து ஃப்ராஸ்டிங் முடிச்சிட்டேன், இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா சாக்லேட் கனாஷ், அது சாக்லேட்டை உருக்கி கொஞ்சம் க்ரீம் கூட உருக்கி நான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து லைக் 1:1 2:1 2 க்ரீமுக்கு 1 பங்கு வந்து நம்ம சாக்லேட் போட்டிருக்கோம். ஸோ 2:1 ரேஷியோஸில் வந்து நான் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி வெப் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் லூஸாக இருக்குது, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. பட் ரொம்ப டைட்டாக இருந்தாலும் நமக்கு அந்த டிசைன் வந்து கரெக்டாக வராது. இன்னும் கொஞ்சம் வேணால் டைட்டாக இருந்திருக்கலாம், பட் கொஞ்சம் லூஸாகவே இருந்தது. ஸோ இதை வச்சு நம்ம வெப் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்க போகிறோம், மேலே இன்னொரு கோட் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் இப்போதைக்கு ரஃப்பாக பண்ணிவிட்டு இதையும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இதையும் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது கொஞ்சம் சாக்லேட் செட் ஆகிடும். அப்புறம் இந்த மெத்தட் வந்து நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா பார்த்திங்கன்னா நமக்கு அது ரெட் கலர் வைப்ரண்ட்டாக நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம பேக் பண்ணியிருக்கோம் இல்லையா கேக், ஸோ இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவாக பேக் பண்ணி அந்த கேக்கை நல்லா உதிர்த்துட்டு
அதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சம் ரெண்டு ட்ராப் இல்லை 3 ட்ராப் போட்டாலே போதும், இந்த கலர் வந்துடும். ஸோ அதை போட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன். அதை நான் இந்த கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு எக்ஸஸாக வர அந்த கேக்ஸும் இல்லை நம்ம தனியாக வேணுனாலும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கலர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த க்ரம்பில் நல்லா பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா, இல்லைன்னா ஒரு மிக்சிலேயே போட்டு நம்ம எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி க்ரம்ஸ் ஆகிடும். அதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துட்டோம்னா நல்லா உதிரியாக இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வச்சு எடுத்துடணும். ஸோ எடுத்து வச்சுருந்ததில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சின்ன நைஃப், இதுக்கு வந்து ஆர்ட் நைஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நைஃப் எடுத்துகிட்டு நான் வந்து அப்படியே போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்பூன்ஸ்லேயும் போடலாம், பட் இது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த பேலன்ஸ் கேப் இருக்கிற இடத்துலலாம் வந்து நான் அந்த கேக் க்ரம்ஸை வந்து நான் ஃபில் பண்ணுறேன். இப்படி பண்ணும்போது நமக்கு ரெட் கலர் நல்லா வரும். ரொம்ப ரெட்டு நம்ம ரொம்ப கலர்ஸ் யூஸ் பண்ணவும் கூடாது. ரொம்ப சொன்ன மாதிரி பண்ணால் ரொம்ப கசப்பும் வரலாம். மேபி அந்த கலரும் நமக்கு அந்தளவுக்கு ரெட்டு கிடைக்காது. ஸோ அதனால் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நாம் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறோம். நல்லா க்ரம்ஸ் எல்லாமே நான் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறோம் இந்த வெப்ஸுக்குள்ளே. அண்டு ஸோ கொஞ்சம் உயிரை தான் செய்யும், பட் அதையும் நம்ம வந்து ஒரு டிசைனாக வந்து நம்ம வந்து அதையும் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். சப்போஸ் உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி நல்ல கலர் வேணும், ஆனால் நம்ம நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ண வேணாம் அப்படிங்கும்போது இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணலாம். கேக்ஸ் எடுத்துக்கோங்க, நல்லா க்ரம்பிள் பண்ணிக்கோங்க, நல்லா கையில் உதிர்த்துக்கோங்க. இல்லைன்னா லைட்டாக மிக்சியில் ஒரு சுற்று, ரொம்ப சுற்றக்கூடாது, ரொம்ப லைட்டாக சுற்றுனதுக்கப்புறம் பொடி ஆகிடும். அதை வந்து நம்ம என்ன கலர் வேணுமோ அதை 2-3 ட்ராப்ஸ் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து நல்லா உதிர்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா வைப்ரண்ட்டான கலர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ட்ரிக்கை, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ மிடில் பார்ட்டையும் நம்ம வந்து ஸ்லோவாக ஃபினிஷ் பண்ணுறோம். இதில் வந்து ஆக்சுவலாக வந்து மேலே ஒரு ஸ்பைடர்மேன் ஒரு டாயும் வரும், பட் அது ஆல்ரெடி கஸ்டமர் வச்சுருந்ததுனால நான் வந்து வாங்கலை. இல்லைன்னா நம்ம ஸ்பைடர்மேனில் ஸ்டாண்டீஸ் வச்சுக்கலாம், டாய்ஸ் வச்சுக்கலாம், எப்படி வேணால் நம்ம டெக்கரேட் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி அவங்கக்கிட்ட இருந்ததுனால நான் டேரெக்டாக கொண்டு போய் கொடுத்துட்டேன். அவங்க மேலே ப்ளேஸ் பண்ணி அவங்க செலிப்ரேட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேக்கிங் டிப்ஸ் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியணுன்னா மறக்காமல் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி குட்டியான பேக்கிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இது வந்து ரொம்ப நாள் முன்னாடி எடுத்த ஒரு ஆல்மோஸ்ட் ஐ திங்க் அக்டோபரில் போல் எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் நான் இப்போது எடிட் பண்ணி வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்னால எடிட் பண்ண முடியல. ஸோ லேப்டாப் ப்ராப்ளம்னால இப்போ தான் வந்து எடுத்து போட முடிஞ்சுது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே சமயம் எனக்கு வந்து பேட்டர் பேக்ஸ்டர்னு இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது. ஸோ அங்கே இதோட அப்டேட்ஸ் எல்லாம் நான் வந்து லைவாக அப்பப்போ போடுவேன். ஸோ நீங்கள் அங்கேயும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் கேக்கை வந்து நம்ம கவர் பண்ணியாச்சு. நான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியணும் தான் பெருசாக கட் பண்ணாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மட்டும் பண்ணி வந்து வச்சுருக்கேன். ஸோ எப்படி நம்ம ஃபில் பண்ணுறவங்க தெரியும். சிலது வந்து நம்ம ஃபிங்கர்ஸும் இல்லை ஹேண்ட்ஸும் யூஸ் பண்ண வேண்டியதான் வரும். அந்த மாதிரி டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ ஹேண்ட் வாஷ் போட்டு நல்லா பண்ணி தான் பண்ணுறோம். க்ளவுஸ் போட்டால் நமக்கு சில கண்ட்ரோல்ஸ் வந்து கிடைக்கிறதில்ல, அதனால தான் வந்து நான் வித்தவுட் க்ளவுஸ் யூஸ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா திரும்பியும் அதே இடத்துல நம்ம சாக்லேட் வச்சு இன்னொரு லைன் வந்து நம்ம கொடுத்துக்குறோம். ஸோ அப்போ கொஞ்சம் ப்ரைட்டாக இன்னும் இதாக தெரியும், வைப்ரண்ட்டாக தெரியும். அதனால் நம்ம வந்து பிளாக்குக்கு பதிலாக நம்ம டார்க் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி கனாஷ் நான் சொன்ன மாதிரி 2:1 2 கப், ஃபார் எக்ஸாம்பிள் 2 கப் க்ரீம்னா 1 கப் சாக்லேட். இதை வந்து நீங்கள் வந்து க்ரீமை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு இது மேலே ஊற்றுனீங்கன்னா சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடும். ஹீட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். அதை வேணால் ஷார்ட்ஸாக நான் வந்து அப்பப்போ போடுறேன். ஸோ நீங்கள் என்னோடய ஸ்பேஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை குட்டி ஷார்ட்ஸும் வந்து நிறைய நான் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி சின்ன வீடியோஸ் எல்லாமே நான் அந்த ஸ்பேஸில் வந்து நான் போடுவேன். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம வந்து திருப்பி இன்னொரு கோட்டிங் வந்து கொடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கலராக தெரியும். பட் நம்ம திரும்பி ஒரு தடவை ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கு அப்புறமேல இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து செட் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பேலன்ஸ் அது கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கிற மேலே போர்ஷனில் நம்ம அந்த கேக் க்ரம்ஸை வந்து திரும்பி அது மேலேயும் நம்ம வந்து போட போகிறோம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பார்டர் மாதிரி க்ரியேட் ஆகிடும்.
ஸோ இந்த மாதிரி பேலட் நைஃப் வச்சு நம்ம வந்து பேலட் நைஃப் வந்து ஆர்ட்ஸ் பேலட் நைஃப் இது, அதை வச்சு நம்ம பண்ணுறோம். இல்லைன்னா உங்களுக்கு நார்மல் சின்ன கத்தி இருந்ததுன்னா கூட, நார்மல் நைஃப் இருந்ததுன்னா கூட நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற கீழே உதிர்ந்ததையே அப்படியே எடுத்து நம்ம வந்து கீழே வந்து ஒரு பார்டர் கொடுக்க போகிறோம். அப்போ தான் வந்து ஒரு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தனியாக க்ரீம்லேயும் நம்ம வந்து கொடுக்கலாம், பட் இந்த மாதிரியும் நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அந்த இதையே வந்து கொஞ்சம் க்ரம்ஸியே வந்து இந்த மாதிரி கீழேயும் வந்து நாங்கள் வந்து பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே வந்து அந்த க்ரம்ஸ் போடும்போது ஒரு வைப் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதையும் நான் வந்து பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட கேக் வந்து ஃபுல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நேம் எழுத போகிறோம். நேம் வந்து மேலேயும் வைக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி போர்டில் கேப் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபாண்டன்ட்டில் நல்லா ரோல் பண்ணி இந்த மாதிரி நம்ம தனியாக இது பண்ணிவிட்டு எடிபிள் மார்க்கெட்டில் எழுதிட்டு நம்ம அதை ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் யூஸிங் லைக் நேம்ஸை எப்படி எழுதுறதுங்கிறது நான் தனியாக ஒரு வீடியோ நான் போட போகிறேன். ஸோ ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன், எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் வந்து அதை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த ஃபாண்டன்ட் ஆல்ரெடி வந்து லைட்டாக நல்லா ஒட்டிக்கும். ஸோ கொஞ்சம் வாட்டர் நம்ம அப்ளை பண்ணிட்டாலே போதும், அது நல்லாவே ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி நேமும் வச்சாச்சு. மேலே டாப்பர் அண்ட் ஏஜ் ஓட அந்த நம்பர் அக்ரிலிக் நம்பர் போர்டும் வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எப்படி வேணாலும் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம், கூட எக்ஸ்ட்ராவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இட் பேஸ்ட் ஆன் யுவர் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ இதுதான் என்னோட கேக் ஆர்டர். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. ஸோ எல்லா லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேக்ஸ் ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா எங்கிட்ட மறக்காமல் ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ ஐல் பி ஹாப்பி டு டூ ஃபார் யூ. தேங்க்யூ.